our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ரோமர் 8:28. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு கதவு அடைக்கப்பட்டதா? ஒரு கனவு உடைந்ததா? நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காமல் எதிர்பாராத ஒரு துயரம் வந்துவிட்டதா? ஏன் கர்த்தாவே, ஏன் இது என் வாழ்க்கையில் நடந்தது என்று இன்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? அந்த ஏன் என்பதற்கான எல்லா காரணங்களையும் இன்று நாம் அறியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையின் நடுவிலும் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை வேதாகமத்தின் ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் நமக்கு காட்டுகிறது. இந்த செய்தியின் முடிவில் யோசேப்பின் வாழ்க்கையில் தேவன் செய்ததை பார்க்கும்போது இன்று உங்களுக்கு புரியாத ஒன்றை கூட தேவன் எப்படி தமது நன்மையான நோக்கத்திற்காக பயன்படுத்த முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் என்ற வாக்குத்தத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த வார்த்தையை நீங்கள் எத்தனையோ முறை கேட்டிருக்கலாம். ஆனால் இதன் அர்த்தம் நமது வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவமும் நல்லது என்பதல்ல. துரோகம் நல்லதல்ல, இழப்பு நல்லதல்ல, அநியாயம் நல்லதல்ல, வேதனை நல்லதல்ல. ஆனால் இவை எதுவுமே தேவனுடைய கரங்களுக்கு அப்பாற்பட்டவை அல்ல. நமக்கு எதிராக வந்தவற்றை கூட தமது நோக்கத்திற்காக பயன்படுத்தி இறுதியில் நன்மைக்கு ஏதுவாக நடத்த தேவன் வல்லவர். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நாம் தேவனை நேசித்து அவரை நம்பி நடக்கும்போது நமக்கு புரியாத சூழ்நிலைகளிலும் அவருடைய கரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை விளக்குகின்ற ஒரு பழமையான கதை இருக்கிறது. பழங்கால சீன கதை ஒன்று உண்டு. ஒரு மனிதனிடம் மிகவும் அருமையான ஒரு குதிரை இருந்தது. ஒரு நாள் அந்த குதிரை திடீரென்று வீட்டை விட்டு ஓடி போயிற்று. அவனுடைய குடும்பத்தினரும் அக்கம் பக்கத்தினரும் எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டம் என்று வருந்தினார்கள். ஆனால் அந்த மனிதன் உடனடியாக எந்த முடிவுக்கும் வரவில்லை. என்று தீமையாக தோன்றுவது நாளை எப்படி திரும்பும் என்று நமக்கு தெரியாது என்ற மனநிலையில் இருந்தான். சில நாட்களுக்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா? ஓடிப்போன அந்த குதிரை தனியாக திரும்பவில்லை. பல காட்டு குதிரைகளுடன் திரும்பி வந்தது. நேற்று இழப்பாக தெரிந்த ஒன்று இன்று ஆசீர்வாதமாக தோன்றியது. ஆனால் கதை இன்னும் முடியவில்லை. ஒரு சில நாட்களுக்கு பிறகு அந்த குதிரைகளில் ஒன்றை பழக்க முயன்ற போது அந்த மனிதனுடைய வாலிப மகன் கீழே விழுந்து தனது காலை முறித்து கொண்டான். மீண்டும் மக்கள் எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டம் என்று சொன்னார்கள். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அந்த நாட்டில் யுத்தம் ஏற்பட்டது. உடல் தகுதியுள்ள வாலிபர்கள் யுத்தத்திற்காக அழைத்து செல்லப்பட்டார்கள். பலர் திரும்பி வரவே இல்லை. ஆனால் இந்த மனிதனுடைய மகனின் கால் முறிந்திருந்ததால் அவன் யுத்தத்திற்கு அழைத்து செல்லப்படவில்லை. அவனுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. நேற்று துயரமாக தெரிந்த ஒன்று இன்று அவனுடைய உயிரை காப்பாற்றிய காரணமாக மாறியது. பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட தருணங்கள் வருகின்றன. ஒரு கதவு அடைக்கப்படும் போது, ஒரு வாய்ப்பு தவறும் போது, ஒருவர் நம்மை விட்டு விலகும் போது, நாம் எதிர்பார்த்த காரியம் நடக்காமல் போகும்போது ஏன் கர்த்தாவே என்று கேட்கிறோம். ஆனால் நாம் இன்று காண்பது முழு கதையின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே. தேவன் ஆரம்பத்தையும் முடிவையும் அறிந்தவர். அதனால் இன்று உங்களுக்கு புரியாத ஒன்றை கூட தேவன் தமது நன்மையான
நோக்கத்திற்காக பயன்படுத்த வல்லவர். ஆனால் இது ஒரு பழங்கால கதையில் காணப்படும் கருத்து மட்டுமல்ல. வேதாகமத்தில் ஒரு மனிதனின் முழு வாழ்க்கையின் வழியாக தேவன் இதைவிட ஆழமான உண்மையை நமக்கு காட்டியிருக்கிறார். அந்த மனிதன் யோசேப்பு. யோசேப்பின் வாழ்க்கையை பாருங்கள். அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவன் மேல் பொறாமைப்பட்டார்கள். அவனை ஒரு குழிக்குள் போட்டார்கள். பிறகு அவனை அடிமையாக விற்றார்கள். அவன் அந்நிய தேசத்திற்கு கொண்டு செல்லப்பட்டான். அவன் செய்யாத குற்றத்திற்காக பொய்யாக குற்றஞ்சாட்டப்பட்டான். சிறையில் அடைக்கப்பட்டான். ஒரு கட்டத்தில் பார்த்தால் யோசேப்பின் வாழ்க்கையில் எல்லாமே தவறாக நடந்து கொண்டிருப்பது போல தோன்றியது. ஆனால் தேவன் அவனை விட்டு விடவில்லை. பல ஆண்டுகளுக்கு பிறகு யோசேப்பு எகிப்தில் உயர்ந்த அதிகாரத்திற்கு வந்தான். அவன் மூலம் எண்ணற்ற உயிர்கள் பஞ்சத்திலிருந்து காப்பாற்றப்பட்டன. இறுதியில் தன்னை விற்ற சகோதரர்களை பார்த்து யோசேப்பு சொன்ன வார்த்தை அவனுடைய முழு வாழ்க்கையையும் விளக்குகிறது. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். கவனியுங்கள், யோசேப்பு நீங்கள் செய்தது நல்லது என்று சொல்லவில்லை. அவர்கள் செய்தது தீமைதான். ஆனால் மனிதர்கள் தீமையாக நினைத்ததை தேவன் நன்மையான நோக்கத்திற்காக பயன்படுத்தினார். இதுதான் ரோமர் 8:28 ஆழமான உண்மை. உங்களுக்கு எதிராக வந்த எல்லாவற்றையும் தேவன் அனுப்பினார் என்று சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு எதிராக வந்த எந்த ஒன்றும் தேவனுடைய நன்மையான நோக்கத்தை தடுக்க முடியாது. இப்போது யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து 3 முக்கியமான உண்மைகளை பார்ப்போம். முதலாவது, மனிதர்கள் நமக்கு செய்யும் தீமை கூட தேவனுடைய நோக்கத்தை தடுக்க முடியாது. யோசேப்பின் சகோதரர்கள் அவனுடைய எதிர்காலத்தை அழித்து விட்டதாக நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் அவனை விற்ற பாதையே இறுதியில் அவனை எகிப்திற்கு கொண்டு சென்றது. எகிப்தில் அவன் சந்தித்த ஒவ்வொரு நிலையிலும் தேவன் அவனோடு இருந்தார். அடிமையாக இருந்த போதும் தேவன் அவனோடு இருந்தார். பொய்யாக குற்றஞ்சாட்டப்பட்ட போதும் தேவன் அவனோடு இருந்தார். சிறையில் இருந்த போதும் தேவன் அவனோடு இருந்தார். இறுதியில் தேவன் அவனை உயர்த்தினார். பிரியமானவர்களே, யோசேப்பின் வாழ்க்கையில் தேவனுக்கு ஒரு விசேஷித்த நோக்கம் இருந்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் தேவனுடைய நோக்கம் இருக்கிறது. மனிதர்களுடைய பொறாமை, துரோகம், தவறான குற்றச்சாட்டு, மறுப்பு, அநியாயம் இவை எதுவுமே தேவனுடைய இறுதி வார்த்தை அல்ல. உங்களுக்கு எதிராக ஒருவர் ஒரு கதவை அடைத்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய நோக்கத்தை யாராலும் அடைக்க முடியாது. ஆகவே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இரண்டாவதாக, தேவன் நமது காயங்களின் வழியாக நமது இருதயத்தையும் மாற்றுகிறார். யோசேப்புக்கு பழி வாங்குவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு காலத்தில் அவனை அடிமையாக விற்ற சகோதரர்கள் பின்னர் அவனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். யோசேப்பு நினைத்திருந்தால் அவர்களை தண்டித்திருக்க முடியும். ஆனால் அவன் பழி வாங்கவில்லை. அவன் அவர்களை மன்னித்தான். அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் உணவு கொடுத்து பாதுகாத்தான். அவனை காயப்படுத்தியவர்களை அழிக்க அவன் தனது அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. அவர்களை காப்பாற்ற பயன்படுத்தினான். இதுதான் தேவன் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் செய்யக்கூடிய மாற்றம். நம்மை துன்பப்படுத்தியவர்களை மன்னிப்பது எளிதல்ல. ஆனால் தேவனுடைய கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினாலும் பழிவாங்கும் மனதை விட்டுவிட்டு மன்னிப்பின் பாதையில் நடக்க அவர் நம்மை பலப்படுத்துகிறார். மன்னிப்பது அவர்கள் செய்தது சரி என்று சொல்வது அல்ல. மன்னிப்பது அவர்கள் செய்த தீமை இனிமேலும் உங்கள் இருதயத்தை ஆள அனுமதிக்காமல் அதை தேவனுடைய கரங்களில் ஒப்படைப்பதாகும்.
மூன்றாவதாக, தேவன் நமது சூழ்நிலைகளை மட்டும் நன்மைக்கு ஏதுவாக பயன்படுத்துவதில்லை, அவற்றின் வழியாக நம்மையும் கிறிஸ்துவின் சாயலாக மாற்றுகிறார். ரோமர் 8:28க்கு அடுத்த வசனமான ரோமர் 8:29 இதை இன்னும் ஆழமாக காட்டுகிறது. தேவனுடைய நோக்கம் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் மறைந்துவிட வேண்டும் என்பதிலேயே முடிவதில்லை. நாம் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக வேண்டும் என்பதும் அவருடைய நோக்கம். சில நேரங்களில் நாம், கர்த்தாவே, இந்த சூழ்நிலையை மாற்றும் என்று ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த சூழ்நிலையின் நடுவில் தேவன் நம்மையும் மாற்றிக்கொண்டிருக்கலாம். நமது விசுவாசத்தை வளர்க்கிறார், நமது பொறுமையை வளர்க்கிறார், நமது அகந்தையை உடைக்கிறார், மன்னிக்க கற்றுக் கொடுக்கிறார், அவர் மேல் சார்ந்திருக்க கற்றுக் கொடுக்கிறார், நம்மை கிறிஸ்துவின் சாயலுக்கு இன்னும் நெருக்கமாக மாற்றுகிறார். ஆகவே ரோமர் 8:28 நன்மை என்பது நாம் விரும்பிய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, தேவன் நம்மை தமது நோக்கத்திற்குள் நடத்துவதும் கிறிஸ்துவை போல மாற்றுவதும் அந்த நன்மையின் ஒரு ஆழமான பகுதியாகும். இப்போது ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு திரும்புவோம். ஏன் கர்த்தாவே, ஏன் இது என் வாழ்க்கையில் நடந்தது? அதற்கான முழு பதில் இன்று உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். யோசேப்பு குழிக்குள் இருந்தபோது அரண்மனையை பார்க்கவில்லை. அடிமையாக இருந்தபோது தேவனுடைய முழு திட்டத்தை புரிந்து கொள்ளவில்லை. சிறையில் இருந்தபோது பஞ்சத்திலிருந்து ஒரு தேசத்தை காப்பாற்றப் போகிறேன் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அவனுக்கு தெரியாத நேரத்திலும் தேவன் செயல்பட்டு கொண்டிருந்தார். அதுபோலவே உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கலாம். பழங்கால கதையின் குதிரையும் வேதாகமத்தில் யோசேப்பின் சிறையும் வெவ்வேறு கதைகள். ஆனால் நமக்கு நினைவூட்டும் உண்மை ஒன்று: இன்று நமக்கு தீமையாக தோன்றுவது கதையின் முடிவு என்று நாம் உடனடியாக தீர்மானிக்க கூடாது. யோசேப்பின் வாழ்க்கை இன்னும் பெரிய உண்மையை அறிவிக்கிறது. மனிதர்கள் தீமை செய்ய நினைத்ததை கூட தேவன் நன்மையாக முடிய பண்ண வல்லவர். பிரியமானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை மறந்துவிட்டார் என்று நினைக்காதீர்கள். உங்கள் கண்ணீரையும் அவர் காண்கிறார், உங்கள் போராட்டத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு எதிராக நடந்த அநியாயமும் அவருக்கு தெரியும். அவற்றில் எதுவுமே அவருடைய அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டதல்ல. ஆகவே உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரங்களில் ஒப்படையுங்கள். கர்த்தாவே, எனக்கு இப்போது புரியவில்லை, ஆனாலும் உம்மை நம்புகிறேன். இதன் வழியாகவும் உமது நன்மையான நோக்கத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றும் என்று சொல்லுங்கள். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது இன்று புரியாத சில பாதைகளில் கூட தேவன் உங்களை நடத்தி கொண்டிருந்ததை புரிந்து கொள்ளலாம். இந்த செய்தி உங்கள் இருதயத்தை தொட்டிருந்தால் சகலமும் நன்மைக்கே என்று கமெண்ட் செய்யுங்கள். இன்று தன் வாழ்க்கையில் நடப்பதை புரிந்து கொள்ள முடியாமல் ஏன் கர்த்தாவே என்று கலங்கிக் கொண்டிருக்கும் ஒருவருக்கு இந்த வீடியோவை இப்போதே பகிருங்கள். நீங்கள் பகிரும் இந்த ஒரு வார்த்தை தேவன் மேல் மீண்டும் நம்பிக்கை வைக்க அவர்களுக்கு உதவலாம். யோசேப்புக்கு எதிராக வந்த தீமையையும் நன்மையாக முடிய பண்ணின தேவன் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் தமது நன்மையான நோக்கத்திற்காக பயன்படுத்தி உங்களை வழிநடத்துவாராக. ஆமேன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றையும் நான் புரிந்து கொள்ளாவிட்டாலும் உம்மை நம்ப எனக்கு உதவி செய்யும். எனக்கு எதிராக வரும் தீமைகளையும் என் நன்மைக்கு ஏதுவாக மாற்ற நீர் வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறேன்.
என் கஷ்டங்களின் வழியாக என் விசுவாசத்தை வளர்த்து என்னை கிறிஸ்துவின் சாயலாக மாற்றும். என் வாழ்க்கையில் உமது நன்மையான நோக்கம் நிறைவேறட்டும். எல்லா மகிமையும் கனமும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.